வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 24, 2026 வெள்ளிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஓட்டுநர் இல்லாத முதல் பேருந்து, வரி உயர்வுக்கு நோர்வே எதிர்ப்பு, புதிய இல்லம் அதே பள்ளி. இனி விரிவான செய்திகள். ஓட்டுநர் இல்லாத முதல் பேருந்து. ஐரோப்பாவிலேயே முதன்முறையாக ஓட்டுநர் இல்லாத தானியக்க பேருந்து நோர்வேயில் இயக்கப்பட உள்ளது. ஸ்தவங்கர் நகரில் நடந்த ஆய்வு ஓட்டம் வெற்றி பெற்றது. வரி உயர்வுக்கு நோர்வே எதிர்ப்பு. நோர்வே பொருள்களுக்கு அமெரிக்கா 12.5 விழுக்காடு புதிய ஆயவரி சுமத்தியுள்ளதற்கு நோர்வே வெளியுறவு அமைச்சர் கடும் எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இருப்பினும் எரிபொருள், உணவு மற்றும் உரங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. புதிய இல்லம் அதே பள்ளி. நோர்வேயில் குரோக்ஸ்டாட் எல்வா பெருந்தீயால் இடம்பெயர்ந்த பிள்ளைகள் வேறு பகுதிகளில் தங்கினாலும் அவர்கள் படித்த அதே பள்ளியிலேயே கல்வியை தொடரலாம் என்று திரம்மன் நகராட்சி அறிவித்துள்ளது. தேவைப்படுவோருக்கு பள்ளி போக்குவரத்து வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.